என்ன செய்வதம்மா? முடியவில்லை என்று கூறும் பொழுது காம்பறிந்த மலர்கள் எல்லாம் அப்பா அதுமே நடக்க பார்த்து வைத்த பாடகம் தண்ட தேவி பஞ்ச நிமித்தில் உருங்கினி முள்ளு அன்பது அனுமதி இந்த கல்லிலும் முள்ளிலும் எப்படி நடந்து வரப்போகிறது அம்மா? என்ன செய்வதம்மா? விதி விளையாடிவிட்டது தேவி. அம்மா கல்லு முள்ளும் நிறந்த காற்றில் நடக்க முடியுமா? அந்த கடவுள் செய்த கொடுமையை நாம் மறக்க முடியுமா? கல்லு முள்ளு நிறைஞ்ச காட்டில் நடக்க முடியுமா? என்ன செய்வது? அண்ணா நமக்கு முன்பாக சென்றிருப்பாரம்மா. அது சீக்கிரம் செல்ல வேண்டும் அல்லவா? தேவி காசுமாரி செல்வம் கண்ணி அதோ தெரியுது பார்த்தாயா? அதுதான் காசுமாகரம். தேவி பாளைய தேவதாசனை அழைத்துக் கொண்டு சென்றிருப்பார்.
குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பந்தியாக போராடியாக காவிகள் வென்றிக் கொண்டிருக்கின்றன. அம்மா நடக்க முடியவில்லை, தாயே நடக்க முடியவில்லை என்று கூறும்பொழுது என் பெற்ற வயிறே பட்டி துடிக்குதா மகனே தேவராஜா. அப்பா நாங்கள் எப்படியாவது நடந்து வந்து விடுவோம். சின்னஞ்சிறிய பாழகன், மதனச்சொல் மாறாத முகம், உதட்டை பிதுக்கினால் பால்வடியும் முகம், சின்னஞ்சிறு குழந்தை, பிஞ்சு பாதம், நீ எப்படி நடந்து வருவாய் என்று கேட்கின்ற பொழுது அம்மா எனக்கு சூடு பொறுக்கவில்லை, அம்மா எனக்கு சூடு பொறுக்கவில்லை என்று கூறும் பொழுது என் பெற்ற வயிறே பற்றி துடிக்குதடா மகனே தேவதாசா. இந்த உலகத்துல பெண்ணாக பிறக்க கூடாது, பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படிப்பட்ட அடிமையான சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடாது மகனே.